டெல்லியில இருக்கிற அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் தெரு நாய்கள் எல்லாமே வந்து சிட்டி லிமிட்ஸ்லேருந்து வெளியில ஷெல்டர்ல வச்சு அவங்கள நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. அது வச்சு வெளியே இன்னொரு இடத்துல வந்து அதுக்கு ஒரு காப்பகம் மாதிரி வச்சு எல்லாம் பார்க்க முடியாது. ஒரு நாயை பராமரிக்கணும்னா குறைந்தபட்சம் 14 ஃபீட் இடம், 14 to 14 ஃபீட் இடம் தான் இருந்தால் நாய் வந்து சுதந்திரமாக கண்டிப்பா வாழ முடியும், வளரும் அப்படிங்கிறத வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 14 ஃபீட் இடம் வந்து மனிதனுக்கே இல்லை. பாதி பேர் வந்து கரெக்டு தான், இந்த பெண் பண்ணது கரெக்டு தான், அவ வந்து தவறா பேசியிருக்கான், ரொம்ப அவமரியாதையா பேசியிருக்கான், அதனாலதான் அவங்க அந்த கோபத்துல அடிச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த அடிச்ச பெண் மீது என்ன நடவடிக்கை எடுக்கல, அந்த ஆட்டோ டிரைவர் நடவடிக்கை எடுத்தாங்க. ஏதாவது ஆண் பெண்ணுக்கும் அது சட்டம் வந்து வித்தியாசமா பார்க்க. நான் அவங்களை திட்டிட்டேன்னு வச்சுங்களேன், அது வந்து வெறும் 294B மட்டும் வராது, உமன் ஹராஸ்மெண்ட் செக்ஷன் போட்டுருவாங்க, 3 and 4 வந்து. கணவனும் மனைவியும் விவாகரத்துக்கு வீட்டுக்கு போனாங்கன்னா யார் போனாலும் சரிதான், குழந்தை இருக்கிறவங்க குழந்தை பெரும்பாலும் வந்து மனைவி சைடில் வந்து கொடுத்துட்றாங்க. கணவனுக்கு வந்து அந்த குழந்தையை பார்க்கின்ற, குழந்தையை வளர்க்கின்ற அனைத்து உரிமைகளும் இருக்கு. நேச்சுரல் கார்டியன் வந்து சட்டப்படி அந்த கணவன் தான். சாரி, நேச்சுரல் கார்டியன் வந்து ஹஸ்பண்ட் தானே, நேச்சுரல் கார்டியன் மதர் தானே. இப்படியும் நடக்குமா? ஆண்களுக்கு இவ்வளோ தூரம் ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குமான்றது அது உண்மையிலே நமக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங் கேஸாக இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன? அவருடைய கேஸில் வந்து எல்லாமே வந்து அவருக்கு நியாயமாக இருந்தது. அவர்கிட்ட வந்து 3 கோடி ரூபா கேட்குறாங்க. இதெல்லாம் சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, 24 பக்கம் லெட்டர் எழுதுறாரு. 24 பக்கம் லெட்டர் எழுதுறாருன்னா அப்போ எவ்வளோ டைம் எடுத்துருக்கணும். இதே இது அந்த ஒரு மனைவி பெண் ஒரு திருமணமான உடனே ஒரு 7 வருடத்துக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிட்டு இதே மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து தாசில்தார் விசாரணை பண்ணி அந்த இதில் ஒரு உண்மைத்தன்மை கண்டறியப்பட்டு அதற்கு பின்பாக தானே அப்படி அது சின்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த கணவன் வீட்டார் கைது செய்யப்படுறாங்கல்ல. அப்போ கணவன் தரப்பு அந்த ஆண் தரப்பு உயிருக்கும் பெண் தரப்பு உயிருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சனம். எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை ஷோ சிங்க் வித் சனம். நம்ம சமூகத்தில் நிறைய சமூக அநீதிகள் நடக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த டைமில் நம்ம மக்கள் நம்புறது இந்திய அரசியல் சட்டம் தான். ஸோ சட்டத்திலே இருக்கிற விஷயங்கள், மக்கள் பாதுகாப்புக்காக இருக்கிற விஷயங்கள் எவ்வளோ தூரம் நமக்கு பெனிஃபிட் ஆகும், அது எப்படி நம்ம பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என் கூட இன்னைக்கு இருக்காங்க ஹைகோர்ட் அட்வொகேட்டான மிஸ்டர் அருள் துமிலன் அவர்கள். ஆண்கள் பாதுகாப்பு சங்கம் ஓட தலைவராகவும் இருக்காங்க. ஸோ தட் இஸ் MEN2 அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். ஸோ லெட்ஸ் மீட் மிஸ்டர் அருள் துமிலன். நிறைய விஷயங்கள், லா பற்றியான விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு மை ஷோ சார். வணக்கம் சார். இப்போ ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்துக்கு நீங்க தலைவராக இருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு சங்கம் கிரியேட் பண்ணணுன்ற நோக்கம் உங்களுக்கு எதனால வந்தது? நான் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக வழக்கறிஞராக பணியை தொடங்குகின்ற பொழுது குடும்ப நல வழக்குகள், வரதட்சணை புகார் வழக்குகள் போன்றவற்றை சந்திக்கின்ற பொழுது அதில் பெரும்பான்மையான வழக்குகள் பெண்களால் புனையப்பட்டதும் பொய்யாக கொடுக்கப்பட்டதுமாக இருந்தது. அதுபோன்று குடும்ப நல வழக்குகளில் கூட ஆண்களுக்கு போதிய நீதி இல்லாமல் இருந்தது. இந்த சூழ்நிலையில் ஆண்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஆண்கள் பாதுகாப்பு சங்கம். சார், இப்போ பரபரப்பா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு சார். டெல்லியில இருக்கிற அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் தெரு நாய்கள் எல்லாமே வந்து சிட்டி லிமிட்ஸ்லேருந்து வெளியில ஷெல்டர்ல வச்சு அவங்கள நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. ஆனா நிறைய பேர், அனிமல் ஆக்டிவிஸ்டும் சரி, பப்ளிக்கும் சரி, இதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. 8 லட்சம் மேல ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கு. அவ்வளோ பாதுகாக்கிற இடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே இருக்குது, அவ்வளோ பட்ஜெட் உங்ககிட்ட இல்லை. ஸோ கடைசியில் இவங்களை வந்து நீங்கள் கொல்லதான் போகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து இப்போ மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் வந்து சரி, நம்ம வந்து இன்னொரு வாட்டி இது வந்து ரீகன்சிடர் பண்ணுவோம், என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? அது வச்சு வெளியே இன்னொரு இடத்துல வந்து அதுக்கு ஒரு காப்பகம் மாதிரி வச்சு எல்லாம் பார்க்க முடியாது. அது வந்து என்ன அப்படின்னா, அங்கே ஒரு நாயை பராமரிக்கணும்னா குறைந்தபட்சம் 14 ஃபீட் இடம், 14 to 14 ஃபீட் இடம் தான் இருந்தால் நாய் வந்து சுதந்திரமாக வாழ முடியும், வளரும் அப்படிங்கிறத வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 14 ஃபீட் இடம் வந்து மனிதனுக்கே இல்லை. அப்போ வந்து மொத்தமாக கொண்டு அடைக்கிறது இதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்று. இன்னொன்று, அது அப்படியெல்லாம் ஒரு சிட்டிலேருந்து மொத்த நாயும் தூக்கிட்டாங்கன்னா அது வந்து அடுத்த இன்னொரு பிரச்சனையை உண்டு பண்ணும். அப்போ எலி தொல்லை அதிகரிக்கும்.
வேற இன்னொரு அந்த நாயால என்னென்ன குறையுமோ அது அந்த பிரச்சனைகள்லாம் அதிகரிக்கும். கண்டிப்பா. அப்போ வந்து அது இன்னொரு பிரச்சனையை அதிகரிக்க தான் செய்யுமே வழி அதுக்கு இது தீர்வா கிடையாது. ஆனா வந்து இப்போ இவங்க எப்போ வந்து இந்த கருத்தடை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு எடுத்து பார்த்துட்டாங்கன்னா, அந்த கருத்தடையில இவ்வளவு நாள் பண்ணியிருக்கு, இந்த ஏரியாலாம் பண்ணிட்டோன்றாங்க. கருத்தடை பண்ண பிறகு எப்படி இந்த நாய் வந்து எண்ணிக்கை எப்படி கூடிச்சுன்னு பார்க்கணும். அப்போ வந்து தவறு எங்க இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸ்டெரிலைசேஷன் பண்றதா அவங்க சொன்னதை இன்னும் பண்ணாம இருக்காங்க. அதான் என்ன சொல்றேன்னா, இது எங்க தவறு கண்டுபிடி எத்தனை வருஷத்துல நீ போட்டுட்டு இருக்கீங்க, இந்த எல்லாம் போட்டுட்டீங்கன்னா அந்த ஏரியால எப்படி இந்த எண்ணிக்கை அதிகமாச்சுன்னு பார்க்கணும். அதை தான் இதுக்குடைய வேலை. அது மட்டும் இல்லாம இப்ப அதுக்காண்டி இந்த குழந்தைகள்லாம் செத்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அப்போ இப்போதைக்கு குறைந்தபட்சம் என்ன செய்யலாம்னா, ஒவ்வொரு ஏரியா வரியா போயாச்சுன்னா அந்த ஏரியாவில் வசிக்கவங்களுக்கு தெரியும். அந்த ஏரியாவில் வந்து எந்த நாய் ரொம்ப ரகசியமா இருக்கு, சிலது இதாக இருக்கும், எந்த நாய் சும்மா போறவங்களெல்லாம் விரட்டும், அந்த நாய்களை மட்டும் குறைந்தபட்சம் எடுத்து சிட்டிக்கு வெளியே அந்த வனப்பகுதியில் எங்கேயா கொண்டு கூட விடலாம். இவங்களால பராமரிக்கலாம் முடியாது, அப்படி கூட பண்ணலாம். ஒத்த நாயும் கொண்டு போறதுங்கிறது சாத்தியம் இல்லாத. ரொம்ப சென்சிபிளான தீர்வு அது. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் மினிஸ்டர் பேசியிருக்காரு. ஆனா இதுக்கு வந்து இங்கேயும் அது பிராக்டிக்கல் இல்ல, இங்கேயுமே வந்து நம்ம நாய் கடியில பாதிக்கப்படுறவங்க, அது குழந்தைகள்லாம் கடிக்கிறத பார்த்தாச்சு, வெரைட்டி கடிக்கிறத பார்த்தாச்சு நமக்கே சங்கடமா இருக்கு. ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப நம்ம வீட்டுல ஒரு குழந்தை கடிச்சா விடுவோமா? நம்ம இந்த நாய் அடிக்கணும் தான் போவோம், கொல்ல தான் போவோம். அது இயல்பானது, அதுக்கு மாற்றம் கிடையாது. ஆனா இதுக்கு செயல் வந்து அரசாங்கம் வந்து அந்த இதை கருத்தடை ஒழுங்கா பண்ணணும். அடுத்து இப்போதைக்கு உடனே ஒரு இடத்துல பண்ணி முடிக்க போறாங்க. இவ்வளவு நாய் எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. ஒரு ஏரியால வந்து லட்சக்கணக்கில் வந்துருச்சு. ஒரு சிட்டிக்குள்ள பார்த்தாச்சுன்னா லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. 4 லட்சம் கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து உடனடியாக செய்யக்கூடியது ஒவ்வொரு ஏரியாவை போய் பார்த்து அந்த ஏரியாவாசிகள்ட்ட விசாரிச்சு, அந்த ஏரியால ரொம்ப கொடூரமாக இல்லை ரொம்ப பைக்ல போறவங்க எல்லாம் வரட்டும், இந்த மாதிரியான நாய்களை வந்து அந்த ஏரியாவாசிகள்ட்ட கேட்டு அதை வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தி கொல்ல வேணாம், ஒரு வனப்பகுதியில எங்கேயோ கொண்டு விட்டு அது விட்டுறதுதான் பெட்டரா இருக்கும் என்னுடைய பார்வை. சார், இப்போ ரீசெண்டா சென்னையில ஒரு இன்சிடென்ட் நடந்தது சாந்தோம் கிட்ட, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆட்டோக்காரர் மேல அங்கே ஆட்டோல போன கஸ்டமர்ஸ் ஒரு 3 லேடிஸ் வந்து ஒரு வாக்குவாதத்துல இவங்க செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க பப்ளிக்ல. இந்த லேடி ஸ்னேகா மோகன்தாஸ் அவங்க பேர். ஸோ இது பார்க்கும்போது இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து நியூஸ் சேனல்ல எல்லாம் வந்துருச்சு. அண்டு இதுலேயும் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற நம்ம பப்ளிக் வந்து பாதி பேர் வந்து கரெக்டு தான், இந்த பெண் பண்ணது கரெக்டு தான், அவ வந்து தவறாக பேசியிருக்கான், ரொம்ப அவமரியாதையாக பேசியிருக்கான், அதனால தான் அவங்க அந்த கோபத்தில் அடிச்சிருக்காங்க அப்படின்னு. இன்னும் பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் அவன் வந்து கை வைக்கல, நீங்கள் தான் வந்து அடிச்சிருக்கீங்க, பப்ளிக்கில் அவங்கள வந்து நீங்கள் அடிச்சிருக்கீங்க, இது வந்து ஹராஸ்மெண்ட் அப்படின்றது வருது. ஆனால் நமக்கு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது பாதி தான். ஸோ இது ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு கேஸாக இருக்கு. ஸோ உங்கள் கண் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? அதில் உண்மையாக நடந்தது என்னென்னு விசாரிக்கும் போது நான் வந்து காவல் அதிகாரிக்கு தொடர்பு கொண்ட போது விசாரிக்க முடியல. அவருடைய எண், அந்த பாதிக்கப்பட்ட ஒரு எண் கிடைக்கல எனக்கு. ஆக்சுவலி நடந்தது என்னன்னு விசாரிச்ச போது என்னன்னா, பணம் கொடுக்குறதுல, அந்த பணம் கேட்டது கொடுக்கறதுல வந்து ப்ராப்ளம் இருந்திருக்கு. இவங்க இந்த அமௌண்ட்டை வந்து சேஞ்ச் இல்லாமல் இருந்திருக்கா என்ற காரணம். அடுத்து வந்து இவங்க ஜிபே பண்றாங்க, அவர் ஜிபே பண்ண மாட்டேன்னு சொல்லிதான் இதுல தான் வாக்கு ஆரம்பிச்சிருக்கு. 2 பேரும் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அது சொன்னாங்க. பணம் கொடுக்குற வாக்குல ப்ராப்ளம் இருக்கு. பணம் வந்து இவங்க ஜிபே பண்றது ஒத்துக்கலன்ற மாதிரி இதுதான். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச பட்சம் இதெல்லாம் கேள்விப்பட்டேன். ஆனா அடிச்சது தவறு. என்னன்னா அடிச்சது தவறு தான். அடுத்து வந்து அந்த அடிச்ச பெண் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. அவர் மேல, அந்த ஆட்டோ டிரைவர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க. டிரைவர் தான் கைது செய்யப்பட்டார். எவ்வளவு நாள் இருந்தாரு சார்? அது ஒரு 10 நாள் கூட இருந்திருக்க மாட்டார். அது வேற விஷயம். எல்லாம் ஒரு நாளே விட்டாங்க அப்படின்னு தெரியல. ரிமாண்ட் பண்ணாங்க. அவங்களும் இவங்க ஸ்னேகா அவர்கள் மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா இவங்க உடனே பெயில் எடுத்துட்டாங்க. அது உங்களுக்கு இப்போ ஒரு நான் உங்களை அடிச்சா நான் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிடுவேன். நீங்க என்ன அடிச்சா நீங்க ஜெயில் போக மாட்டீங்கல்ல. என்னன்னா நான் என்ன 2 பேரும் அசால்ட் தான். அங்கதான் ஆண் பெண்ணுக்கும் அது சட்டம் வந்து வித்தியாசமா பாக்குது. நீங்க அடிச்சா மட்டும்தான் நான் உங்களை, நீங்க என்ன அடிச்சாச்சுன்னா அடிச்ச கேஸ் மட்டும் தான். இல்லைன்னா திட்டினீங்கன்னு வச்சுன்னா 294B போடணும்னு வச்சுங்களேன். வேற அடிச்சது கூட வேண்டாம், இதுல திட்டுலதே வந்துடும். நீங்க என்ன திட்டிட்டீங்க, நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், உங்க மேல 294B போடுவாங்க. அனாதிகமான வார்த்தையில் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது, அது வந்து ஃபைனபிள் அஃபென்ஸ் தான் போட்டுருங்க. நான் உங்களை திட்டேன்னு வச்சுங்களேன், அது வந்து வெறும் 294B மட்டும் வராது. உமன் ஹராஸ்மெண்ட் செக்ஷன் போட்டுருவாங்க, 3 and 4 வந்துடும். அப்படிதான். அது உமன்ஸுக்கு தனியாக ஒரு ஹராஸ்மெண்ட் செக்ஷன் தமிழ்நாட்டில் இருக்குல்ல. அப்போ அது உமன் ஹராஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் பேலபிள். உங்களுக்கு வந்து 294 வந்து நான் பேலபிளா இருக்கிறதுனால அவங்க வந்து உள்ள போயிருக்காங்க. அவங்க வார்த்தை விட்டுருக்காங்க, இவங்களும் வார்த்தை விட்டுருக்காங்க. அதான் 2 பேருக்கு சட்டம் வேற தானே. உங்களுக்கு சட்டம் வேற, ஆணுக்கு சட்டம் வேற, பெண்ணுக்கு சட்டம் வேற தானே. ஆனா தவறு யார் மேல அதிகமா இருக்கு இந்த இன்சிடென்ட்ல?
இந்த இதுல நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அடிச்சது தப்பு இவங்க மேல இருக்கு, ஏன்னா அது வீடியோ ஃபுட்டேஜ். உண்மையான கேசஸ்க்கும் இந்த ஃபேக் கேசஸ்க்கும் எப்படி சார் டிஃப்ரென்ஷியேட் பண்றது? வழக்கு நடத்தும் போது எங்களுக்கே தெரியும் அது. ஆனா வந்து நீங்க ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். வரதட்சணை புகார் வழக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நேஷனல் லெவலில் வந்து 80% ஆஃப் கேசஸ் வந்து உங்களுக்கு வந்து அக்யூட்டல் ஆகுது. அதில் 10% கேசஸ் இது உங்களுக்கு வந்து ஃபேக்காவும் இருக்கு. 80% வழக்கில் பொய் வழக்குகளாக போகுது. ஓ அப்படியா? அதுதான் 20% வழக்குகளில் 10% 2 பேரும் சமரசம் பேசி முடிச்சு தான் போடுறாங்க. 10% தான் வந்து உண்மையான வழக்காக இருக்குது. புரியுதுங்களா? இப்படி வந்து இது வந்து நான் வந்து வரதட்சணை புகார்லேயே சொல்றேன். நான் குடும்ப நல வழக்குகள் எதுக்காக சொல்றேன்னா, குடும்ப நல வழக்குகளில் குடும்ப நல நீதிமன்றங்கள் ஒரு இயந்திர தனமாக நடக்கிறது. இப்போ ஒரு கணவனும் மனைவியும் விவாகரத்து கோர்ட்டுக்கு போனாங்கன்னா யார் போனாலும் சரிதான், குழந்தை இருக்கிறது குழந்தை பெரும்பாலும் வந்து மனைவி சைடில் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த கணவனுக்கு வந்து அந்த குழந்தையை பார்க்கின்ற குழந்தையை வளர்க்கின்ற அனைத்து உரிமைகளும் இருக்கு. நீங்க வந்து கஸ்டடி நீங்க சொல்றது கஸ்டடி நேச்சுரல் கார்டியன் வந்து சட்டப்படி அந்த கணவன் தான். புரியுதுங்களா? ஆனா வந்து என்ன பண்றாங்க, கோர்ட் என்ன பண்ணுது, அந்த மனைவியிடம் நேச்சுரல் கார்டியன் வந்து ஹஸ்பண்ட் தானே, ஃபாதர் தானே. நேச்சுரல் கார்டியன் மதர் தானே சார்? நேச்சுரல் கார்டியன் ஃபாதர் தான் மேடம். as per law நேச்சுரல் கார்டியன் ஃபாதர் தான். இல்ல இது எனக்கே புதுசா இருக்கு. நேச்சுரல் கார்டியன்ன்றது மதர் தானே. இப்போ சின்ன குழந்தைங்க அண்டர் 10 இயர்ஸ் வந்து பிரதர் லா நேச்சுரல் கார்டியன் ஃபாதர் ஒன்லி. ஸோ இப்போ கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு, டிவோர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா குழந்தைங்களோட கஸ்டடி வந்து நேச்சுரலா வந்து ஃபாதருக்கு தான் போகும் அப்படின்னு நேச்சுரல் கார்டியன் ஃபாதர் தான். என்ன அவர் தான் வந்து வழக்கு கடமைப்பட்டவர். அவருக்கு வந்து குழந்தை வந்து ஆண் குழந்தையாவது 18 வயது வரையும், பெண் குழந்தையாவது திருமணம் வரைக்கும் வளர்ப்பதற்கு கடமைப்பட்டவர் அந்த கணவர் மட்டும்தான், ஃபாதர் மட்டும்தான். புரியுதுங்களா? அந்த மனைவிக்கு எந்த கடமையும் கிடையாது. இல்ல இது உண்மையிலே எனக்கு புதுசா இருக்கு. ஏன்னா நிறைய கேசஸ் நம்ம பார்த்திருக்கோம், நேச்சுரலா மதருக்கு தானே ஃபேவர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கேஸ் வந்து ஃபேவர் பண்றது ஃபுல்லா மதருக்கு தான் பண்றாங்க, அந்த பெண்கள் தரப்பு தான் பண்றாங்க. ஆனா வந்து சட்டம் வந்து அப்படி சொல்லல. சட்டம் வந்து ஃபாதர் தான் இருக்கு. ஏன்னா அவங்க தான் அதிகமான ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்காங்க சட்டத்துல. இப்போ வந்து குழந்தை வந்து ஏதாவது இது கேட்டாலோ இல்லை வந்து மருத்துவமனையில் இருந்தாலும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினாலும் எல்லாத்துக்கும் வந்து ஃபாதர்கிட்ட தான் வந்து மெயின்டெனன்ஸ் கேட்டு கொடுக்க முடியுமே தெரியல, மதர் வந்து கொடுக்கணும்னு சொல்லி எந்த கோர்ட்டு சொன்னது கிடையாது. ஆனா ரியாலிட்டியில அப்படி நடக்குதா? அதான் நடக்கிறது இல்லை, அதுதான் சொல்றேன். இப்போ கோர்ட் வந்து அப்படி மாதிரி நடக்கிறது இல்லை. இப்போ வந்து சரி ஒரு பெண் குழந்தை வந்து வளர்றதுக்கு உள்ள ப்ராப்ளங்கள் சிந்திக்கும், அதனால வந்து பெண் குழந்தைய வந்து அந்த அம்மா கிட்ட வளர்க்க விடுறாங்க, அது கூட நம்ம ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஆனால் ஆண் குழந்தைய கொடுக்கறது இல்லை. ஆண் குழந்தைய வந்து அவங்க கையிலேயே கொடுத்து வச்சுட்டு இவங்ககிட்ட வந்து அந்த வருமானத்தை மட்டும் வாங்குறதுலயே வந்து 2 குழந்தை இருந்தால் 2 குழந்தை பேரை சொல்லி வருமானத்தை வாங்குறதா இருக்கிறாங்க ஒழிய அந்த கணவன் அந்த தந்தைங்கிற ஒரு பொறுப்புக்கு அவருக்கு வந்து அந்த குழந்தைகளை பார்க்க வளர்க்கக்கூடிய அனைத்து உரிமைகள் இருக்குங்கிறது இந்த நீதிமன்றம் புரிந்து கொள்வதே கிடையாது. விசிட்டிங் கேட்டு விசிட்டிங் அலோவ் பண்ணா கூட எங்கேயாவது 1 மணி நேரம் பார்க்கறது 2 மணி நேரம் பார்க்க கொடுத்தாச்சு. அங்க வந்து அந்த மனைவி தரப்புல வந்து ஒரு பெரிய ஒரு டிராமா உண்டு பண்ணி ஒரு பிரச்சனையை இது பண்ணி அதை வந்து ஒரு புகாரா மாற்றி அந்த விசிட்டிங்கையும் அதை நிப்பாட்டிடுறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் நீதிமன்றம் முழுக்க வந்து பெண்களுக்கு சாதகமாக செயல்படுது கம்ப்ளீட்டாவே. ஸோ எனக்கு ஆக்சுவலி ரீசெண்டாக நடந்த ஒரு கேஸ் ஞாபகம் வருது. நம்ம ஆக்டர் ரவி மோகன் அண்ட் அவங்களுடைய ஒய்ஃப் ஆர்த்தி அவர்களுக்கு டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கிறதா நமக்கு தகவல் வருது. அந்த டைமில் அவங்க ஒய்ஃப் வந்து கேட்ட ஆலிமனி வந்து 4 lakhs கிட்ட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம சோஷியல் மீடியா பக்கம் நிறைய பேர் சரியானது அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர், இது வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்குது, இதெல்லாம் எதுக்கு 4 lakhs அப்படின்னு கேட்குறவங்க சில பேர். இது வந்து ஒரு பப்ளிக்ல வந்ததுனால நம்ம இதை பற்றி பேசுகிறோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை இல்லை 4 லட்சங்கிறது அதிகம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதுலேருந்து மாற்றம். ஆனால் வந்து பணம் கொடுக்க கடமைப்பட்டவர் தான் ரவிமோகன் அவர்கள். நான் 4 லட்சம் கிடையாது, அதுக்கு அந்த அவங்களுக்கு என்ன ஸ்கூல் ஃபீஸ் என்ன இருக்குது, அவங்களுக்கு வந்து கிளாத்துக்கு எவ்வளோ தேவைப்படுது, உணவுக்கு எவ்வளோ தேவைப்படும், மருத்துவ செலவு எவ்வளோ வந்து அது ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தாச்சு. அந்த கோர்ட் அதை தான் வந்து கோர்ட்டுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இவங்க கேட்குறது அவங்களுடைய ஹைஃபை லைஃபுக்கு இவ்வளோ தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. பட் அது இந்த 4 லட்சம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கோர்ட்டு அலோவ் பண்ணாது, 4 லட்சம் அலோவ் பண்ணாது. ஆனால் பார்த்து அவங்க கேட்கறது வந்து இந்த 4 லட்சம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கேட்க விடுங்க சும்மா சாதாரணமாலும் கிடையாது. அவங்க நல்ல வெல் செட்டில் ஃபேமிலி உள்ளவங்க தான், எனக்கு தெரியும். அப்போ அவங்க கேட்கறது வந்து இவரை வந்து சற்று மனதளவில் வந்து ஒரு பலவீனப்படுத்துவதற்காக தான் கேட்குறாங்க நான் பார்க்குறேன். ஸோ கோர்ட் வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் அந்த ஸ்பிளிட் அப் எல்லாம் பார்த்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஓகே, இப்போ ஆலிமனி பற்றி பேசும்போது இப்போ ரீசெண்ட் டைம்ல ரொம்ப அதிர்ச்சி அடைந்த கேஸ் வந்து அதுல் சுபாஷ் அவர்களோடது. ஸோ அவங்க சூசைடு பண்ணிக்கிறாங்க. ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி
அவங்க ஒய்ஃப் ஃபேமிலி வந்து அவங்களுக்கு கொடுத்த டார்ச்சர், இந்த ஆலிமோனி வந்து இன்னும் அதிகமாக வேணும் வேணும் வேணும்னு சொல்லி அவங்களுடைய மென்டல் ஹாரஸ்மெண்ட் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு மேலே நான் வந்து வாழவே முடியாது, என் அப்பா அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே இப்படியும் நடக்குமா, ஆண்களுக்கு இவ்வளோ தூரம் ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குமான்றது அது உண்மையிலே நமக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங் கேஸாக இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அத்துல் சுபாஷோடைய மரணம் வந்து வருந்தக்கூடியது. என்னென்னா அவர் வந்து அந்த அவருடைய கேஸில் வந்து எல்லாமே வந்து அவருக்கு நியாயமாக இருந்தது. புரியுதா? அவர்கிட்ட வந்து 3 கோடி ரூபா கேட்குறாங்க அலிமணி. குழந்தை அலிமணினா மந்த்லி சொல்றீங்களா இல்ல ஒன் டைம் செட்டில்மெண்ட்? சரி. அதுக்கப்புறம் குழந்தைய பார்க்க விடல, குழந்தைய பார்க்கறதுக்கு 3 லட்சம் கேட்குறாங்க. இப்படி வந்து அவரை வந்து தொடர்ந்து டார்ச்சர் பண்றாங்க. அடுத்து வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் போறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இவருக்கு ஃபேவரா இதை பண்ணணும்னா நீங்க பணம் கொடுன்னு சொல்லி இவரை மிரட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் அடுத்து இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அதில் கம்ப்ளைண்ட்ல வந்து கொண்டு வராங்க. இதெல்லாம் சுச்சுவேஷன்ல இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, 24 பக்கம் லெட்டர் எழுதுறாரு. 24 பக்கம் லெட்டர் எழுதுறாருன்னா அப்போ எவ்வளவு டைம் எடுத்திருக்கணும்? சட்டன் டைம்ல எடுத்து சூசைட் பண்ணிட்டு போகிற அளவில் இருந்திருக்க மாட்டார். 24 பக்கம் லெட்டர் எழுதி எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணிட்டு யுஎஸ் வரைக்கும் போஸ்ட் பண்ணிருக்காரு. 24 பக்கம் எழுதுற டைம் டார்ச்சர் அனுபவிச்சனால இவ்வளவு தூரம் எழுதுறாரு. அவருடைய மெயின் வந்து குழந்தைய பார்க்க தான் ட்ரை பண்றாரு. குழந்தைய பார்க்க அவர் பணம் கொடுக்க ரெடியா தான் இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அவர் தற்கொலைக்கு போறாரு. இது வந்து ஒரு சம்பவம் கிடையாது, இது மாதிரி பல இடங்கள் நடக்குது. நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 10,000 திருமணமான ஆண்கள் தற்கொலை பண்றாங்க. புரியுதுங்களா? ஆனா வந்து அந்த தற்கொலை வழக்குகள் எல்லாம் 10,000 திருமணமான ஆண்கள் ஆண்டுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் தற்கொலை பண்றாங்க. தற்கொலை வழக்குகள் எல்லாமே சின்ன சின்ன காரணங்களை சொல்லி முடித்து வைக்கப்படுகிறது. என்ன சொல்றாங்க, அது அவருக்கு வந்து கடன் பிரச்சனை இருந்துச்சு, குடிப்பழக்கம் இருந்துச்சு, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன காரணம் சொல்லி முடிச்சு வச்சிடுறாங்க. இதே இது அந்த ஒரு மனைவி பெண் ஒரு திருமணமான உடனே ஒரு 7 வருடத்துக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிட்டு இதே மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து தாசில்தார் விசாரணை பண்ணி அந்த இதுல ஒரு உண்மைத்தன்மை கண்டறியப்பட்டு அதற்கு முன்பாதான அப்படி சின்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த கணவன் வீட்டார் கைது செய்யப்படுறாங்கல்ல. அப்ப கணவன் தரப்பு அந்த ஆண் தரப்பு உயிருக்கும் பெண் தரப்பு உயிருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அத்துல் சுபாஷ் கேஸ்ல அந்த வைஃப் நிகிதா அவங்க பேர், அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சதா? இல்ல, அந்த இவர் தற்கொலை பண்ணி இவ்வளவு தூரம் தற்கொலை பண்ணாலும் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. இது ஒண்ணு இல்ல. ஆமா, அதுக்கு பிறகு இன்சிடென்ட் இப்போ வந்து உத்தரப்பிரதேசல ஒரு இதே விஷயம். அது எவ்வளவு சென்டென்சிங் இருக்கும் சார்? எவ்வளவு வருஷம் அவங்கள வந்து தண்டனை செய்யறாங்க? அது என்ன தற்கொலை தூண்டின வழக்கு தானே போடுவாங்க. தற்கொலை தூண்டில எவ்வளவு வருஷம்? அது பிலோ 7 years தான் வரும். 7 years 7 yearsக்குள்ள 7 years தான் போடுவாங்க சொல்ல முடியாது. 3 வருஷம் போடலாம். பிலோ 7 years. அதை வந்து எந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர் அனுபவிச்சாங்க நிரூபிக்கிறத பொறுத்தா இருக்கு. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொரோனா டைம்ல திருச்சி காமராஜ் நகரை சேர்ந்தவர்கள் வந்து அவங்க ஒய்ஃபோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க அம்மாவையும் இவரையும் சேர்ந்து அடிச்சனால சூசைட் பண்ண லெட்டர் எழுதி தற்கொலை பண்ணார். புரியுதுங்களா? அந்த இதில் வந்து அவர் தற்கொலை பண்ணது போது அவருடைய நிறைய ஆதாரங்கள் கொடுத்துருந்தார். அவங்க அம்மா ஐவிட்னஸ் இருக்காங்க, அவங்க அம்மா அடிச்சிருக்காங்க. அதன் பிறகு தான் அந்த மனைவி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஏதாவது பெரிய அளவுல பாதிப்பையோ அது வெளியே கொண்டு வந்தா மட்டும்தான் அவர் நடவடிக்கை விடும். நான் தமிழ்நாட்டில் மட்டும் 10,000 பேர் திருமணமான ஆண்கள் சூசைட் பண்றாங்கன்னு சொல்றேன். அதுல எந்த விசாரணை இருக்குதா? ஆண்களுடைய உயிருக்கு வந்து அவ்வளவு பேர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இருக்காங்கன்றதை நீங்க சொல்லிதான் தெரியும். இல்ல, டவுரி ஹாரஸ்மெண்ட் கேசஸ் ஜென்யூனான கேசஸ் நிறைய போயிட்டு தான் இருக்கு. அதை பற்றி 1-2 இப்போ ரிதன்யா மாதிரி கேசஸ் வெளியில வந்தப்போ நமக்கு அதை பத்தி டவுரி ஹாரஸ்மெண்ட்ஸ் வந்து இப்ப ரொம்ப கம்மி. இப்போ வந்து 1-2 இஷ்யூஸ் வந்து வெளியே வந்திருக்கு. பட் டவரி ஹராஸ்மெண்ட்ல வந்து அந்த சூசைட் போறது வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து பெண்களுக்கான சட்ட பாதுகாப்பு வந்து நிறைய. புரியுதுங்களா? அவங்க ஒரு அதை சொல்லணும்னா அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து போகக்கூட தேவை கிடையாது. உட்கார்ந்த இடத்துல ஃபோன் பண்றதுக்கான ஹெல்ப்லைன் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா மகளிர் பண்றாங்களா? கண்டிப்பா பண்ணுவாங்க. நீங்க வந்து மகளிருக்கு வந்து தனி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் இருக்குது, டொமஸ்டிக் வெல்ஃபேர் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஹெட் ஆஃபீஸ்ல டொமஸ்டிக் வெல்ஃபேர் ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. இங்க எங்க போனாலுமே அவங்களுக்கு ரெமெடி கிடைக்கும். ஆனா வந்து ஆண்களுக்கு அது மாதிரி நிலைமை இல்லை. ஏன் அந்த ரெஸ்பான்ஸ் ஈக்குவலா ஆண்களுக்கு கிடைக்கிறது இல்லை? ஏன்னா சட்டம் வந்து ஆண்களுக்கு சாதகமான சட்டம் ஒன்று கூட கிடையாது. இல்ல, அனைத்து சட்டமே பெண்களுக்கு சாதகமாக கொண்டு வரப்படுது. சட்டம் ஏற்றுவதே பெண்களுக்கு சாதகமான சட்டம் தான். உங்களுக்கு குடும்ப வன்முறை சட்டம் கொண்டு வந்தாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா? அது வந்து
குடும்பம் என்பா ஆண் பெண் சம்பந்தம் 2 பேர் இருக்கிறது தானே, ஆண் பெண் குழந்தைகளை சேர்ந்து தானே. கண்டிப்பா. அப்போ வந்து நீங்க வந்து அந்த குடும்ப வன்முறை சட்டம் கொண்டு வரும்போது என்ன பண்ணிருக்கணும், அனைத்து குடும்பங்கள்ட்டையும் ஒரு கருத்து கணிப்பு நடத்தணும். இந்த மாதிரி சட்டம் கொண்டு வரோம்னா அதுல வந்து சாதக பாதங்கள் ஏதாவது செய்யணும்ல. இதை எதாவது கேட்டாங்களா? 2005 கொண்டு வந்தாங்க. ம். அதுல எவ்வளவு இது ஆண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ம். சொந்த வீட்டுல அவங்க இருக்க முடியாத சூழ்நிலை இருக்கு தெரியும் இல்லையா. கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பெண் வந்து வீட்டுல சட்டம் என்ன சொல்லுது சார்? 2005 வந்த 2000 டொமஸ்டிக் வயலன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ம். ஒரு மனைவி வந்து அந்த ஒரு கணவன் கூட சேர்ந்து வாழ்ந்த வீட்டுல ம். கணவன் கொடுமைப்படுத்தாச்சுன்னா அந்த மனைவி மட்டும் அங்க வாழ அலோவ் பண்ணிடுவாங்க. அது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆபீசரே உத்தரவு போட்டுடலாம், ம். கோர்ட்டுக்கெல்லாம் போக தேவையில்ல. ஓகே. அது வந்து ப்ரொடெக்ஷன் அவங்களே கொடுக்கலாம். அதுக்கு மேல இவர் உள்ள போய் தகராறு பண்ணாச்சுன்னா இமீடியட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம். சரி. So, இந்த ஒரு இதை நான் சொல்றேன். அது இதே சேம் கேஸ் ரிவர்ஸ் ஆனப்போ அந்த பெண்ணு சைடுல இருந்து இவருக்கு டார்ச்சர் வந்தா இதே நடக்கணும், ஆனா நடக்கிறது இல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆண்களுக்கு ஒரு ஆணையம், ஒரு ஆண்களுக்கு இப்போ கொடுத்துருக்காங்களே ஹெல்ப் லைன். இந்த மாதிரி வீட்டுல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, கூட இல்ல. ஒரு ஆன்லைன்ல ஒரு ஒரு தொலைபேசி எண், ம். ஒரு ஆண்கள் ஆணையம், இதெல்லாம் நாங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோம். இதை கொடுங்க. எத்தனையோ ஆண்கள் வீட்டுல அவங்க மன உளைச்சலாக பிசிக்கலாக எல்லாம் பண்றாங்க. ம். அப்போ அதுக்கு ஒரு ஹெல்ப் லைன் கொடுங்க. அதுக்கு கூட கொடுக்க மனம் இல்லாம இருக்காங்க அரசு. இதுக்கு உங்க அமைப்பு மூலமா நீங்க ட்ரை பண்ணிட்டு நாங்க இருக்கீங்க. நிறைய போராட்டம் பண்றோம். ஒவ்வொரு டைமும் நாங்க யாருக்கெல்லாம் லெட்டர் எடுப்போம் அனுப்பிட்டு இருக்கிறோம். ஆனா இப்பதான் வந்து கொஞ்சம் பேச்சு பொருளா இருக்குது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் மீண்டும் அது கண்டிப்பா வந்து ஒரு சட்டமாக வரும். ஆமா, கண்டிப்பா நம்ம பேசிட்டே இருந்தோம்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகி கண்டிப்பா நீங்க நினைக்கிறது இல்ல. இப்போ வந்து உங்களுக்கு வந்து போஸ்கோ ஆக்ட்ல வந்து இவ்வளவு நாள்லயே வந்து எவ்வளவு பொய் வழக்கு தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து 2 வருஷம் முன்னாடி ஆனந்த் வெங்கடேஷ் ஜட்ஜி முன்னாடி வந்துச்சு ஒரு கேஸ். அவர் வந்து ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அந்த வழக்கை ரத்து பண்ண சொல்லி கோஷ் பெட்டிஷன் போடுறாரு. என்ன கேஸ் சார் இது? அது போஸ்கோ ஆக்ட் சொல்லும்போது உங்களுக்கு வந்து பெண் குழந்தைகள்னு 18 வயது குறைந்த குழந்தைகளிடம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாலோ ஏதாவது செய்தாலும் அப்படின்ற வழக்கு. அந்த வழக்கு வந்து மனைவி வந்து கணவன் மேல பொண்ணை வச்சு கொடுக்குறாங்க. அதுல வந்து அவர் கணவர் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து அவர் திருப்பி உயர்நீதிமன்றம் நாடி கோஷ் பெட்டிஷன் சொல்லுவாங்களே, வழக்கு ரத்து பண்றதுக்காக போடுறாரு. அப்போ ஐயா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர் முன்னாடி வழக்கு வருது. அப்போ அந்த வழக்குல ஒரு சின்ன டவுட் பட்டு அந்த பெண் குழந்தையை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அழைச்சிட்டு வந்து தனியாக விசாரிக்கிறார். தனியாக விசாரித்து அந்த பெண் குழந்தை வந்து சொல்லிடுச்சு, எங்க அப்பா இப்படி என்கிட்ட இருந்து நடக்கல, அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு. இது ஏன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணல? இது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த பெண் குழந்தை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யாரும் விசாரிக்கிறது கிடையாது, இமிடியேட் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இது விசாரணைக்கு அப்புறம் தான் இங்க உயர்நீதிமன்றத்தில் எல்லா வழக்கும் எல்லா நீதியும் பார்க்க முடியாது. இன்வெஸ்டிகேஷனே ஃபால்ட். இன்வெஸ்டிகேஷன் மொத்தம் அந்த உங்களுக்கு வந்து ரூலே அப்படிதான் சொல்லு, பெண் குழந்தை கேஸ் கொடுத்தாச்சுன்னு முதல்ல வந்து அரெஸ்ட் பண்ணதானே சொல்றாங்க. இப்போ நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 2 days முன்னாடி ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல மாமனாரை வந்து அவரு 60,000 மேல வந்து வாடகை வாங்குற, அந்த வாடகை வாங்குறதுக்காக பேர குழந்தைய வச்சு அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ பெண்டிங்ல இருக்கு. இது போஸ்கோ ஆக்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. புரியுதா? இது வந்து நான் 1-2 வெளியே தெரியுது சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சட்டங்கள்லாம் தேவைதான். சட்டங்கள் வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டால் இந்த சட்டங்களை தவறாக பயன்படுத்தக்கூடிய பெண்கள் மீது அரசாங்கம் வந்து விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கணும்.